அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் முதலாவது இந்த ரவுஃப் ஜெயினுடைய மிஸ்வாக் சம்பந்தமாக பேசினத்தால அதுக்கே முதலாவது பதில் கொடுப்போம் என்று நினைக்கிறேன். நான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய பேச்சில் பல தலைப்புகள் பேச வேண்டி, அவருடைய பேச்சில் பல தலைப்புகளை தெளிவுபடுத்த வேண்டி. அவர் மிஸ்வாக்குக்கு என்ன கதை பேசுகிறாரு, மிஸ்வாக் செஞ்சால் வாய் துப்பரவாகாது, ரசூலுல்லாஹ் இருந்தால் கூட இந்த காலத்தில் ப்ரஷ்ஷையும் சிக்னலையும் பாவிக்க சொல்லிப்பாங்க. திருமிதி தபரானில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த மிஸ்வாக்கையே வாழ்க்கை பூரா பாவிச்ச அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல்லுடைய நிலைமையை பாருங்கள். நீண்ட ஒரு ஹதீஸில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாட ஹதீஸ் நினைக்கிறேன், இதா தகல்லம ருஇய கன்னூர் யஹ்ருஜு மின் பைனி ஸனியத்தை. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த வாயுடைய முன் பல்லுகளில் இருந்து ஒளியை போன்றது வெளியாகும். சுப்ஹானல்லாஹ், வெளிச்சம் வெளியாகும். இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு தானே. இருங்க, நான் சஹாபாக்குடைய பல்லை பற்றியும் சொல்கிறேன். வாழ்க்கை பூரா இவர் எந்த மிஸ்வாக்கை தீட்டினா வாய் துப்பரவாகாது, வாய் நாத்தம் அடிக்கும் அப்படின்றெல்லாம் சொல்கிறாரோ, அந்த மிஸ்வாக்கை வாழ்க்கை பூரா பாவிச்ச அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல்லுடைய அழகு. நான் குத்தி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். மிஸ்வாக்கை கேவலப்படுத்தி ப்ரஷ்ஷை பற்றி பெருசாக பேசுகிற, ப்ரஷ் சிக்னலை பற்றி பேசுகிறவருடைய பல்ல கொஞ்சம் அந்த வீடியோவிலே பாருங்கள், பிரகாசம் வெளியாகுதான்ட்டு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் எக்கச்சக்கமான ஹதீஸ், சுப்ஹானல்லாஹ், இதொண்டே போதும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 100 பிரகாசம் வெளியாகும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்கன்னு சொன்னான். சஹாபாக்கள், தாபிஊன்கள், முன்னோர்கள் எங்கட காலத்திலையும் மிஸ்வாக்க பாவிச்சு பலன் கண்ட லட்சக்கணக்கல்ல எத்தனையோ, சுப்ஹானல்லாஹ், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இவர் கருத்தொண்டு சொல்கிறாரு, ஒரு கூட்டம் மிஸ்வாக்க பாவிக்குதுன்னு குத்தி காட்டுறாரு. நான் சொல்கிறேன், ஒரு கூட்டம் தான் மிஸ்வாக்க பாவிக்கிற இல்லைண்டு. முழு உலகத்துக்கும் போய்த்து பார்க்க சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லீம்களில் எத்தனை கோடி முஸ்லீம்கள் மிஸ்வாக் பாவிக்கிறாங்கண்டு. 2024 எத்தியோப்பியாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அந்த நாட்டில் காஃபிர்கள் கூட மிஸ்வாக்க பாவிக்கிறாங்க. இந்த முஸ்லிம்கள் பரவலாக பாவிக்கிறத பார்த்து காஃபிர்கள் கூட மிஸ்வாக்க பாவிக்கிறாங்க. அதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஸ்வாக்கை பற்றி இன்றைய இந்த அரா குச்சின்ற அவர் கிண்டல் பண்ணினாலே, அந்த குச்சியை பற்றி இன்றைய ஒரு அறிவாரிகள் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் இவர்கிட்ட பாயிண்ட் என்ன, பல்லு துப்பரவாகாது. இந்த ஹதீஸுக்கு இவர் என்ன சொல்ல போகிறாரு, சஹாபாக்களுடைய பல்லுடைய நிலைமை எப்படி இருந்ததும் என்றதையும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். அவர் பகடி பண்ணுறத பாருங்கள். காலையில் எழும்பி இராக்குச்சால மிஸ்வாக்க செஞ்சால் பல்ல துளக்கினா பல் துப்பரவாகுமா? நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சத்துடைய விளைவு விளங்குது. இதில் இன்னொரு தலைப்பும் பேச வேண்டி இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் கடைசியில் பேசுகிறேன். அது என்ன தலைப்பு? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாக்களை இழிவாக பேசுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சுன்னத்துகளை இழிவாக பேசுகிறது. இதுக்கு அவங்க பல ஞான கருத்துகள் பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு சாதாரண மனிதர், அதுக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன், சாதாரண மனிதரா. அதுக்கு இவங்க பிரிப்பாங்க, ஆஜத் இபாதத் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பிரிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இருந்த மனிதன் என்ற அடிப்படையில் இருந்த வளமைகள், அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இபாதத்தி என்று செஞ்ச விடயங்கள். இது நான் இன்ஷா அல்லாஹ் தனியாக பேச வேண்டும். இதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஸ்வாக்கை பற்றி உங்களுக்கு 7 மண்டா ஹதீஸ்களை தேடி பாருங்கள். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்வாக்கை வச்ச இடத்துல இப்போ உள்ள ப்ரஷ் சிக்னலை வைக்கலுமா? இதோட கூற்று வாய் துப்பரவாகாதுன்று தானே. அதனால் நான் மேலே சொன்ன ஹதீஸை சொன்னேன். இதே போல் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஹதீஸை பாருங்கள். இப்னு அஸாக்கிர் என்ற கிதாபில் வருகுது, இன்னும் பல கிரந்தங்களில் வருகுது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்ராகுஸ் ஸனாயா.
பர்க்குன்ற அந்த மின்னலுக்கு சொல்லுவாங்க அரபுல. வானத்திலிருந்து மின்னல் வருமே, அந்த வெளிச்சத்துக்கு பர்க்குண்டுவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய முன் பற்கள் மின்னலை போன்று மினுங்கக்கூடியதாக இருந்தது. மின்னல் தான் அது, அவ்வளவு வெளிச்சம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஹதீஸை பாருங்க. ஹஜ்ரத் இமாம் அப்துர் ரஸாக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட முஸன்னஃப் என்ற கிதாபில் சொல்றாங்க, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் அந்த ஹதீஸை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை விளங்கப்படுத்துகிறேன். உலமாக்கள்கிட்ட கேட்டால் தெரியும், பர்ராக் என்றது ஃபஆல் வஸின். தமிழில் சொல்கிறேன்டா மிக மிக பிரகாசமானது, முன்பட்கள் மிக மிக பிரகாசமானது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் சொல்கிற வார்த்தைக்கும் இந்த ரசூல் சாஸ்திர பல்லுக்கும் கிட்ட வைக்க இயலுமா? பல் துப்பரவாகுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த ஹதீஸெல்லாம் நீங்கள் வச்சு இந்த பேசுகிறவர்கிட்ட பல்ல பாருங்க, பேசுகிறவர்கிட்ட பல்ல பாருங்க. நான் இது கவலையோடு பேசுகிறேன். இதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வளமையாக இவர் சொல்கிறாரே ஆதத்துண்டு, அதை கூட எவ்வளோ பெரிய புண்ணியமான பாக்கியமாக நினச்சி வாழ்க்கையில் எடுத்து நடந்தாங்கன்னு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ்.